இந்த வெளிநாட்டுக்காரங்களை நம்பவே கூடாதா? நம்ம கோயில்ல இவங்களோட சிலை எப்படி வந்துச்சு? 500 வருஷம் முன்னாடியே நம்ம முன்னோர்கள் நம்மளை எச்சரிச்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில்ல இருக்க இந்த சிலை கிபி 15ஆம் நூற்றாண்டு செதுக்கப்பட்டது. அதாவது இப்போலேருந்து ஒரு 500 வருஷம் முன்னாடி. இந்த சிலையில இருக்கிறது ஒரு நாயக்க மன்னர். அவரை ஒரு வெளிநாட்டுக்காரரு தொடையில தன்னோட வாளை வச்சு குத்துற மாதிரி இந்த சிற்பம் இருக்கு. அதுவும் அந்த வெளிநாட்டுக்காரரு முதுகுக்கு பின்னாடி இருந்து குத்துறாரு. எதுக்காக குத்துறாங்கன்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு வெளிநாட்டுக்காரரு கையில தங்கம் வைரம்லாம் அடங்கிய ஒரு பை ஒன்று வச்சிருக்காரு. நம்ம நாட்டுக்கும் அந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கும் பலாயிரம் வருஷ கணக்கா வணிகத்துல தொடர்பு இருந்திருக்கு. வணிகம் அப்படின்னா அவங்க நாட்டு பொருளை நம்ம நாட்டுல சேல்ஸ் பண்றதும், நம்ம பொருளை அவங்க நாட்டுக்கு சேல்ஸ் பண்றதும். இந்த சிலை மூலியமா நம்ம மன்னர்கள் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த நாட்டுக்காரங்க பணத்துக்காகவும் லாபத்துக்காகவும் எப்ப வேணா நம்ம முதுகுல குத்துவாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு சிம்பிளா புரிய வைக்கிறாங்க. அந்த சிலைகள்ல அவ்வளவு அழகா டீடைல் பண்ணிருக்காங்க. அந்த வெளிநாட்டுக்காரரோட மீசையை வச்சு அவங்க எந்த நாட்டுக்காரங்க நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அந்த வெளிநாட்டுக்காரர் ஷூ போட்டிருப்பாரு. நம்ம நாயக்க மன்னர் அவர்கள் தோல்ல செய்யப்பட்ட செருப்பு போட்டிருப்பாரு. அந்த வெளிநாட்டுக்காரங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கூட அழகா சிற்பத்துல செதுக்கியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, அந்த வெளிநாட்டுக்காரங்க யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.